ஆன்மாக்கள், அடிமைத்தனத்தின் இருளை கிழித்தெறிந்த அந்த அசைக்க முடியாத ஆன்மாக்கள் இன்று மீண்டும் நம் கண்முன் வருகிறார்கள். கலைமகளாய் கண்ணில் ஒளித்தரும் சரஸ்வதி உருவம், வாள் பிடித்த வீரத்தின் வடிவம் வேலுநாச்சியார், நீதிக்காக நெருப்பாக வீழ்ந்தாள் கண்ணகி, சுதந்திரத்தின் சின்னமாக நின்றாள் ஜான்சி ராணி, தலை நிமிர்ந்த தமிழன் குரல் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர்கள் கதைகள் கதைகள் அல்ல, எங்கள் உயிரில் எரியும் தீப்பொறிகள். அந்த வீரத்தின் வாரிசுகளால் எங்கள் மாணவர்கள் இந்த மேடையில் உயிர் கொடுத்து நிற்க வருகிறார்கள். பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு எம் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலர்களை காணிக்கையாக்கி அவையோர் அனைவருக்கும் இந்த சரஸ்வதி தேவியின் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு ஒளி கொடுக்கும் தாயே, அழகு வடிவம் அம்மே, வெண்மையாடை தரித்தவளே, அகிலத்தில் அறிவை விதைப்பவளே, வீணை குலிசையை வைத்தவளே, வேதநாதத்தின் கலைமகளே, தாயே சரஸ்வதியே போற்றி போற்றி, அம்மே உமையவளே போற்றி போற்றி. தினந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கோற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று முண்டாசு கவிஞர் பாரதியாரின் வரிகளை கூறி தமிழையும் வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி இந்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீர உரையை தொடங்குகிறேன். என் மண்ணை கைப்பற்ற வருவோரே, இது சாதாரண நிலம் அல்ல, இது வீரத்தின் வாசம் வீசும் சிவகங்கை. என் மக்களின் கண்ணீரில் தீயாய் எழுந்தவள் நான். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாக தயங்காத ராணி நான். என் நாட்டின் மண்ணில் கால் வைத்த ஒவ்வொரு பகைவரும் இங்கிருந்து உயிரோடு திரும்ப மாட்டார்கள். என் கையில் வாள் இருக்கும் வரை என் மண்ணை யாரும் கைப்பற்ற முடியாது. நான் ஒரு பெண் என்பதால்
நினைத்தால், என்னை பலவீனமாக நினைத்தால் அது தவறு. இந்த பெண்ணின் உள்ளத்தில் எரியும் சிங்கத்தின் சத்தம் கேட்கும். என் வீரமும் என் துணிவும் என் நாட்டுப்பற்றும் உங்களை முடிவுக்கு கொண்டு செல்லும். சுதந்திரம் என் சுவாசம். அதை கவர முயன்றால் என் கோபம் உங்களை சாம்பலாக்கும். சிவகங்கை சீமையின் வீர தமிழச்சி நான். எங்கள் நாட்டின் மீது போட வந்த அந்நியனே, வீரத்திற்கு பெயர் போன நாங்கள் எங்கள் நாட்டை ஆளவிட மாட்டோம். என் பெற்றோர்கள் கற்பித்த வீர கலைகள் வீண் போகவில்லையடா. தடைகள் பல வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நிற்கும் பெண்ணிடத்தின் பெருமை தமிழகத்தின் அடையாளம். எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. வெள்ளேனே, உங்கள் பீரங்கிகளை என் வாள் கொண்ட கரங் நான் நிலைகுலைய வைப்பேன். நேருக்கு நேர் போரிட துணிவற்ற கோழையனே, பரங்கி தலையனை பனைங்காய் போல் சீவுவேன். இந்திய தேசத்தை உயிருக்கு உயிராய் நேசிக்கும் போர் வீரர்களுடன் சிவகங்கை சீமையை விரைவில் மீட்டெடுப்பேன். வெள்ளையனை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் வீரமங்கை என சரித்திரம் பேசின உன்னை பழிவாங்க புறப்பட்டு விட்டேனடா. வீரர்களே, புறப்படுங்கள் வெற்றியை நோக்கி. வெற்றி நமதே. சமாதானம், உடன்படிக்கை, புனிந்து போதல், இவையெல்லாம் யாரிடம் சொல்ல வந்தாய்? துள்ளி எழுந்து வாளை சுழற்றுகின்றானே வீர சிறுவன் சேதுபதி. அவனின் வீரத்தின் தேகத்தை கண்டு பயம் கொண்ட கோழைகளே, தாய்நாடு காக்க வேண்டும் என்றால் செங்குருதி காட்டாரி எமக்கு வெல்லமடா. நான் தோளோடு தோள் நின்று வாளை சுழற்றினால் இந்த வையகமே நடுங்குமடா. இந்த வேலு நாட்சேடமாய் கேட்கிறாய் சமாதானம்? பெற்றுக்கொள். உன் கூட்டாளிகளின் துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்து கிளம்பும் முன்னே என் வேகம் மிகுந்த வீரவாள் உன் உயிரை கொடுத்து சமாதானம் அடையும். உடன்படிக்கை. போருக்கு பின்னாலே ஓடி வாருங்கள். என் காலடியில் விழுந்து உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். நன்றி. கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வலிய புகுந்த சுவையாகி நெல்லின் மணிப்பழுத்த நிறைந்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கடுக்கும் செந்தமிழே வாலியவே. சிந்தி வரும் மலைத்துளியில் என்னை சிந்தி பாட வைத்த பைந்தமிழும் வாலியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நாற்பாலாகி என் பேருரையை நிகழ்த்த என் நாவில் நடப்பெய்ஞ்ச நெடுந்தமிழே. உன்னை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி இந்த ஜான்சி ராணியின் வீரோரையை தொடங்குகிறேன். என் நாட்டின் மக்களே, என் உயிருக்கும் மேலானது என் தாய்நாடு. இந்த மண்ணில் தான் நான் பிறந்தேன். இந்த மண்ணில் தான் என் கனவுகளும் மலர்ந்தன. இந்த மண்ணிற்காகவே என் உயிரையும் அர்ப்பணிக்க தயார். ஆங்கிலேயர்கள் நமது சுதந்திரத்தை பறிக்க வந்துள்ளனர். அவர்கள் நம்மை அடிமையாக மாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணில் பிறந்த நான் அடிமையாக வாழ்வதை விட வீர மரணம் அடைவதே மேலானது. என் கையில் இருக்கும் இந்த வாள், என் மனதில் எரியும் இந்த தீ, இவ்விரண்டும் சேர்ந்தால் என் தாய்நாட்டை பாதுகாக்கும் சக்தியாக மாறும். நான் ஒரு பெண், ஆனால் நான் பலவீனமானவள் அல்ல. என் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் எந்த ஒரு வீரருக்கும் குறைவில்லை. என் குழந்தையை என் முதுகில் கட்டி கொண்டு கூட போர்க்களத்தில் நான் குதிரை ஏறி பாய்வேன். என் கண்களில் பயம் இல்லை, என் இதயத்தில் தைரியம் மட்டுமே உள்ளது. என் உரிமையை யாராலும் பறிக்க முடியாது. அதை நாம் காக்க வேண்டும். நாம் ஒன்றுபட்டால் நம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது. என் சகோதரிகளே, உங்கள் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தை எழுப்புங்கள். நீங்கள் பலவீனம் அல்ல, நீங்கள் சக்தி. அடிமைத்தனத்திற்கு தலை வணங்காதீர்கள். தன் மானமும் தைரியமும் விழுந்த நாடு, மங்கையருக்கு வீரமும் துணிவும் தந்த நாடு, சுதந்திர வேள்வியில் போராடிய ஜான்சி ராணி வாழ்ந்த நாடு. என் ஜான்சி, என் பெருமை, அதை நான் யாருக்கும் ஒப்படைக்க மாட்டேன். விழும்பரை போராடுவேன், விழும்போது விதையாய் விழுவேன், பின்பு மீண்டும் எழுவேன், இது சத்தியம். எட்டத்துக்கும் முரசு கொட்டி சொல்வேன், வீரத்தின் விவேகம் இந்த ஜான்சி ராணியடா. என் கடைசி மூச்சிருக்கும் வரை நான் போராடுவேன். இன்று என் உயிர் மறந்து விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என் தாய்நாட்டின் சுதந்திரம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். நன்றி. முக்கணியே, முப்பாலே, மூவாத முத்தமிழே, சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெரும் பேரே, இத்தரை சூரியனே, எங்கள் உயிரமுதே, சித்திரை தன்னிலவே, தேயா மொழிவெற்பே, செம்மொழி மாமுருகம், சீரா
அவையோர் அனைவரையும் வணங்கி இந்த கண்ணகியின் வீர உரையை தொடங்குகிறேன். காவலரே, காவலரே, காவிய நீரும் கையில் தனிச்சிலம்புடனும் ஆவி புடி போன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்களை சந்திக்க என்று உங்கள் மன்னரிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விடுங்கள், விடுங்கள் என்ன. புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னாரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனின் பூம்புகாரே எனது ஊர். பெரும் வணிகர் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கோடியின் நிலை முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைகளை மூடையாக்க முடிபுரிந்த மன்னவனே, என் தன் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வலுவான் நெடுஞ்சொலிய பாண்டியனை துணி தீர விவரிக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா, கோவாபுயின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரலையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீட்டிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆள்கின்றார். அந்த கொடுக்கம் முறிந்துவிட அயல் நாட்டார் இணைந்திருக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. போதும். யாகாவராயினும் நாகாக்கம்மன் நான் நாகாக்கள். யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வன். நீதி இலக்கண முறைக்கும் நெடுஞ்சொலிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் முகதுதான் நீதி. அல்ல, அல்ல, வல்லான் முகதே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருங்கோலத்தை சாவு படிக்குழிக்குள் தள்ளிவிட்டீர்களே. கொற்றவனே, குடலில் குஞ்சரம் மூர்பவனே, எண்ணிப்பார். பொது மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசவை? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? நன்றி. அறத்து பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே, நீ பெண்பால் என நினைத்து உன்னை அன்பால் தினம் தொழுதோம். பண்பால் என வளர்த்தே நின்பால் என ஈர்த்தாய். உன் அழகால் நீ உலகாள்வதை ஒரு நாளும் மறவேன். உன் பாலனை கொடுத்தே நீ சான்றோனாய் நான் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே. முரணாதொரு முகமாயலும் முடியாதது உளதோ, இழிவாகிய நிலை ஓடிட எடுவாள் பகை மலையோ, எழுவாய் தலை நிமிர்வாய் உன்னை எதிர்வாரினி இல்லையே. தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய சான்றோர்களை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர உரையை தொடங்குகிறேன். இந்த மண்ணை நாங்கள் இரத்தத்தால் காத்தோம். இந்த நிலம் எங்கள் தாயின் மார்பு. அதை விற்கவும் இல்லை, வாடகைக்கு விடவும் இல்லை. எங்கள் மீது நீ வரி கேட்கிறாயா? எங்கள் உழைப்பின் வியர்வையை நீ மதிப்பாயா? இந்த மண்ணில் விதைத்த விதை எங்கள் உழைப்பால் முளைத்தது. அதற்கு பகுதி கேட்கும் உரிமை உனக்கு எங்கிருந்து வந்தது? நாங்கள் அடிமைகள் இல்லை, நாங்கள் தாழ்ந்து வாழ்பவர்களும் இல்லை. தலையை வளைத்து கொண்டு வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே எங்களுக்கு பெருமை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வீரன் தான். அவன் உயிரை விட்டால் கூட மண்ணை விட மாட்டான். இந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கும் நான் சொல்கிறேன், இந்த நிலத்தில் கால் வைத்தவுடன் அவன் உயிர் போகும். கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய் சின்னடு வயல் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாழ் உழவர்களுக்கு கஞ்சு களையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாக குவித்து விடும் ஜாக்கிரதை. துடிக்கிறது என் மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவுமுறை தடுக்கிறது. காலம் கழித்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு.
மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டாடட்டும். நன்றி. சரஸ்வதியின் இனிய நாதமும் கண்ணகியின் நீதியும் வேலு நாச்சியாரின் துணிவும் ஜான்சிராணியின் வீரமும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நிமிர்வும் இன்று எங்கள் மேடையில் மீண்டும் பிறந்தது. அந்த அற்புதமான நடிப்பில் நம் மனங்களை கொள்ளை கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி.